நாட்டுடைய பிரதமரே கூட ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் மோதல் வரும் விதமாக பேசுவதை கூட தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்த இந்த தேசத்துல தான் வடநாட்டுல இருந்து வந்தவன் சொல்றது குறிப்பிடுற ஒரு வார்த்தை தான் வடக்கன். அதுல ஒன்னும் கொச்சைப்படுத்துவதோ அவமானப்படுத்துகிற விதமான ஒரு சொல் அல்ல. அதை ஏன் சென்சார் போர்டு நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியல. முழுக்க முழுக்க என்னன்னா வட இந்திய தொழிலாளர்களுக்கு இங்க வரும்போது இருக்கக்கூடிய நெருக்கடி, இங்க இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மனிதாயமானமா, தமிழர்களை ரொம்ப மனிதாயமானம் மிக்கவர்களாக. ஏன்னா ஒரு இரவு முழுக்க அநாத பணமா இருந்ததை மறுநாள் கதறி அழுகிற ஒரு காட்சியில அந்த கதாநாயகி தம்பின்னு உருகுற நேரத்துல மார்வாடிகள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றான். அவன் யாருன்னு உனக்கு முகம் தெரியாது. இந்த வேலை செய்யறவனை நீ விரோதியா பாக்குற பத்தியா, இங்க வேலைக்காரனா நிக்கிறவனை கூலிக்கு வேலை பார்க்கறவனை போய் நீ விரோதியா பாக்குற பத்தியா அப்படிங்கிற வித்தியாசத்தை அவர் காமிச்சிருக்காரு. இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே இருக்கான், வேற வேற இடங்கள்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். அதை ரொம்ப அற்புதமா பாஸ்கர் சக்தி தன்னுடைய திரைக்கதையில எங்கேயுமே பிசுறு கட்டல, செயற்கையா இல்ல படத்துல எங்கேயுமே அப்பா அப்படின்னு டயர்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோணல. இந்த இடத்துலயுமே உழைக்க தயாரா இருக்கான், இன்னொருத்தன் உழைப்பை மறுக்கக்கூடியவனா இருக்கான், உழைப்ப ஒரு பொறுப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு முரண் தான் அந்த கதைக்குள்ள செஞ்சிருக்கிறாரே தவிர ஒட்டுமொத்த தமிழர்களுமே வேலைக்கு போக விரும்பாதவங்க, உழைப்புக்கு தயாராக இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு அயோத்தி படம் பார்த்தோம் நம்ம, சசிகுமார் நடிச்சோம். எங்கோ இருக்கிற ஒரு வட மாநிலத்துல இருந்து ஒருத்தனுடைய இறப்பை இங்க இருக்கிறவங்க அதை இது பண்ணி அனுப்புறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதை இந்த மண்ணிலேயே அதற்கான எல்லா சடங்குகளையும் செய்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஆனா இது என்னன்னா ஒரு அயோத்தி அளவுக்கு இந்த படம் கொண்டாடப்படலை இது வரைக்கும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பாஸ்கர் சக்தி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் முதல் ஒரு திரைப்படம் இயக்கியிருக்காரு. வடக்கன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு படம் எடுத்தாரு. ஆனா வடக்கன் அப்படின்ற தலைப்பை சென்சார்ஷிப்ல எடுத்துட்டு ரயில் அப்படின்ற தலைப்புல இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல நியாயமா வேலை செஞ்சு நியாயமா உழைக்கணும், நியாயமா சம்பாதிக்கணும்னு வர்றவங்களை நீங்க நியாயமா நடத்தணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்கள் பல பேர் எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஒரு பாலம் வேலை நடந்தாலும் சரி, ஒரு டீ கடைக்கு நீங்கள் போனாலும் சரி, சிறிய உணவகத்துக்கு போனாலும் சரி, இல்லை பெரிய நிறுவனங்களுக்குள்ளே போனாலும் சரி, எங்கே பார்த்தாலும் தனியார் துறைகள் முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. கொத்தனார் வேலையிலிருந்து, எலக்ட்ரீஷியன் வேலையிலிருந்து, எந்த வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் அனைத்திலையுமே வட இந்திய தொழிலாளர்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இது ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள் என்று சில பேர் சொல்கிறான். உண்மையில் என்னென்னா, இங்கு உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கான லேபர்ஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான காரணம், நம்ம அனைவரும் கல்வி கற்க போனது, பல பேர் அடுத்த கட்டத்திற்கு பயணித்தது ஒரு முக்கியமான காரணம். தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்கிற விதமாக இவர்கள் இறங்குகிறார்கள். நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா சாரையாக அந்த ரயிலிருந்து இறங்குறாங்க. அந்த குறியீடாகத்தான் ரயில் என்று அந்த படத்துக்கே அவங்க பேர் மாற்றியிருக்காங்க. சென்சார் போர்டு வடக்கன்கிறத ஏற்றுக்கொள்ளலை. நாட்டுடைய பிரதமரே கூட ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் மோதல் வரும் விதமாக பேசுவதை கூட தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்த இந்த தேசத்துல தான் வடக்கன் என்பது ஒரு திசை சார்ந்த சொல்லுதான். ஒரு நார்த் சைடு உள்ளது அப்படிங்கிற ஒரு வடநாட்டுல இருந்து வந்தவன் சொல்றது குறிப்பிடுற ஒரு வார்த்தை தான் வடக்கன். அதுல ஒன்னும் கொச்சைப்படுத்துவதோ அவமானப்படுத்துகிற விதமான ஒரு சொல் அல்லது. அதை ஏன் சென்சார் போர்டு நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியல. ஏன்னா வடக்கன்னு நம்ம சொல்றது மாதிரி வட இந்தியாவினுடைய அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் தான் இப்போ பாஜக சார்ந்தவர்கள் தான் சென்சார் போர்ட்லேயும் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க பல பேர். நாராயணன் திருப்பதிங்கிற பாஜகவோட துணைத் தலைவர் சென்சார் போர்டு மெம்பராக இருக்காரு. அப்போ அவரெல்லாம் கலை இலக்கியம் சார்ந்தவர்கள் தான். ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், சிந்தனையாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட்டை தான் சென்சார் போர்டில் மெம்பராக போடுவாங்க. பாஜக துணைத் தலைவரை மெம்பராக போட்டிருக்காங்கன்னா எந்த மாதிரியான பார்வை கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. இதையெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதனால அவங்க ரயில்ங்கிற பேரை சென்சார் போர்டு மாத்தல, இவங்க தான் மாற்றிருக்காங்க. படக்குழு தான், வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் காரணமாக மாற்றியிருக்கிறாங்க. லிங்குசாமி அதுக்கு ஆலோசனை வழங்கியதாக இயக்குனர் பாஸ்கர் சக்தி சொல்லியிருக்கிறார். இது என்னன்னா ஒரு உறவு சிக்கல்கள் சார்ந்த ஒரு கதை தான் அது. ஏன்னா பாஸ்கர் சக்தி மிக நீண்ட நாட்களாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் நிறைய வசனம் எழுதியிருக்கிறாரு, திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. அவர் கதை வசனத்தில் வந்த பல படங்கள் அழகர் சாமியின் குதிரைங்கிற படம்லாம் நேஷ்னல் அவார்டு படங்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எம்டன் மகன் அவருடைய கதையில் உருவான படம்.
அவர் வந்து தொடர்ச்சியாக நிறையா சிறுகதை நாவல் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. தமிழ் இதுவரைக்கும் வந்து சின்ன திரைகளில் கொடிகட்டி பறந்த மெட்டி ஒலிங்கிற சீரியலையே கிட்டத்தட்ட அவருடைய கதை தான், அவர் எழுதுனது தான் எல்லாமே. அது மாதிரி வசனகர்த்தாவாக கதாசிரியராக பயணப்பட்டு கொண்டிருந்தவர் முதல் முறையாக இயக்குனராக இருக்கிறார். வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க, கதாசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காட்சி மொழி வந்து வசப்படாது, விஷுவல் லாங்குவேஜ் வந்து மிஸ் ஆகிடும் எப்போவுமே. அவங்க எடுக்கிற படங்கள்லாம் அவங்க கருத்தியல் நல்லாயிருக்கும், பட் காட்சி பூர்வமாக இருக்காது. நான் அதுக்கு பயந்து தான் படத்துக்கே நான் லேட்டாக போனேன். நான் பார்க்க போகும்போது எனக்கு என்னென்னா, படம் வந்து ஒரு காட்சி மொழியாக சிறப்பாக இருந்துச்சு. வந்து வெறுமனே டைலாக்ல நகர்த்திட்டு போகாமல் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதற்கு தேனி ஈஸ்வருடைய ஒளிப்பதிப்பு மிக மிக துணையாக இருந்துச்சு. அது மாதிரி புதிய இசையமைப்பாளர், ஒரு பெண் இசையமைப்பாளர், அவங்க ஒரு சிங்கர் ஜனனிங்கிறவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க ஒரு அறிமுக இசையமைப்பாளர் மாதிரி இல்லாமல் படத்தில் வந்து ரொம்பவும் அற்புதமான பாடல்கள், பின்னணி இசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இந்த பூமியில் வந்து வந்திருக்கிற, அதாவது வட மாநிலத்திலேருந்து நம்ம வர தொழிலாளர்களை நம்ம பார்க்குறோம். நம்ம ஊர்கள்லேருந்து பல பேர் சிங்கப்பூருக்கு போகிறான், குவைத்துக்கு போகிறான், சவுதி அரேபியாவுக்கு போகிறான், பல ஊர்களுக்கு போகக்கூடிய, உலகம் முழுக்க வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பல கிராமப்புறங்கள்லேருந்து இருக்கிறவங்க பல பேர் வந்து நகர்ப்புறத்திற்கு வந்து இடம் பெயர்றாங்க, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகரங்களுக்குள்ளே போகிறாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியூர்காரன் தான். பல ஊர்களில் வெளியூர்களுடைய பெயரையே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆழ்வார் திருநகர்னு ஒரு ஏரியா இருக்குது வலசரவாக்கம் பக்கத்தில். அது உண்மையிலேயே எங்கே இருக்குன்னா, ஆழ்வார் திருநகரிங்கிற ஊர் ஒன்று இருக்குது ஏற்கனவே, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கு இல்லையா. அந்த பேருடைய நினைவாகவே என்ன செய்யறான்னா, அந்த குடியிருப்புக்கு பேர் வைக்கிறான், அந்த சாமியை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறான். அதே மாதிரியான வாழ்வியல் முறைகளை கூட பின்பற்றக்கூடியவர்களாக பல பேர் இருக்கிறான். அதனால் சென்னை வந்து எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, பல ஊர்கள்லேருந்து வந்தவர்களுக்கான ஊர். அது வந்து வந்தேரின்னு ஒரு சொல்லு உண்டு. அதை வந்து இப்பொழுது அரசியலில் ரொம்ப வன்மமான விஷயமாக பயன்படுத்துகிறான். இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே வந்தேரி தான், வேறு வேறு இடங்கள்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். அதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பாஸ்கர் சக்தி வந்து தன்னுடைய திரைக்கதையில் எங்கேயுமே பிசிறு தட்டலை, செயற்கையாக இல்லை. படத்தில் எங்கேயுமே வந்து அப்பா அப்படின்னு டயர்டாகிற மாதிரி எனக்கு தோணலை. இந்த இடத்துலையுமே படம் ரொம்ப உயிரோட்டமான ஒரு காட்சியோடு இருந்திருக்கு. ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், அது பெரிய பிரம்மாண்டமான. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த படத்தில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து இறங்குற காட்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒன்றில் வந்து ஒரு ஒயிட் ஷாட் வச்சு ஓப்பன் பண்ணால் நிறையா பேர் வந்து இறங்குறான் ஜாரசாரையா அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருக்கலாம். இதெல்லாம் பட்ஜெட் அவங்களுக்கு இடம் தந்திருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவன் ஊர்லேருந்து கிளம்புற மாதிரி கூட சீன் வச்சுருக்கலாம், வட மாநிலத்திலேருந்து கிளம்பி வர்ற மாதிரி கூட சீன் வைக்கலாம். அவனுக்கு ஒரு அந்த தொழிலாளிக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட வாட்ஸ்அப் காலில் பேசுகிறது மாதிரி தான் அந்த கணவன் மனைவி உறவை கூட அவங்க காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட் பிரச்சனை தான் எல்லாம். மற்றபடி படத்தில் வந்து பெரிய காம்ப்ரமைஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுத்த படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ இங்கே எஜுகேஷனல் எல்லாரும் வந்து படிக்க போகிறாங்க, அதனால இங்கே வந்து உடல் உழைப்பு பற்றாக்குறை இருக்கு. ஆமாம், உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வைக்கக்கூடிய விமர்சனம், இங்கே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க குறைந்த ஊதியத்துக்கு ரொம்ப கடினமான வேலைகளை செய்கிறாங்க, அதனால வந்து குறைந்த ஊதியத்தில் செய்கிறதுனால இங்கே உள்ளவங்க வந்து எங்களோட வேலைகள் அங்கே அவங்க பண்ணுற மாதிரியான நிலை வந்து இங்கே வருது அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து இவங்க ஏன் வந்து குறைந்த ஊதியத்திற்கு அதிகமான வேலைகளை செய்கிறாங்க, இங்கே வந்து வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரோல் செய்கிறாங்க. ஸோ அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து படத்தில் விளக்கலையே. தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு வியாபாரம் சார்ந்து போகக்கூடிய சில நண்பர்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வட மாநிலங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு சூழலுக்கு வர்றதுக்கு, வட மாநிலங்கள் வர்றதுக்கு இன்னும் குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளுக்கு மேலாகும். அந்த அளவுக்கு பின்தங்கிய ஊர்களாக இருக்கிறது. இப்போ இங்கே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இங்கே எல்லாம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிறது. இது மாதிரி அடிப்படை கட்டுமானங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து செய்து வைத்திருக்கிறது. அங்கே வந்து அடிப்படை கட்டுமானமே இல்லை, ரொம்பவும் பின்தங்கிய கிராமங்களாக இருக்கிறது. அவனுக்கு கூலி வேலை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அவன் அங்கேருந்து வர்றான். குறைந்த கூலிக்கு ஏன் வர்றான் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவனுக்கு இங்கே வாழ்வதற்கான எந்த வாழ்வாதாரமும் இங்கே இல்லை. அது வந்து படத்தில் வந்து அதை காமிக்கலை அப்படிங்கிறது. படத்தில் வந்து என்னென்னா, படத்தில் அவங்க முயற்சி பண்ணது என்னென்னா, ஒரு வடமாநில தொழிலாளர் இங்கே வர்றான், வந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான், ஒரு அனாதை பணமாக அவன் மாறும்போது அந்த குடும்பம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து தேடி வர்றதும், அவனுக்கான பணி பாதுகாப்பு என்ன இருக்குது, இங்கே வந்து வேலை செய்கிறவனுக்கு வந்து தொழிலாளருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது, என்ன இன்சூரன்ஸ் இருக்குது, அவனுடைய எதிர்காலத்துக்கு, அவனோட குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா.
அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை தான் அவர் படத்தில் வந்து கவனம் செலுத்தியிருக்கிறார். அவர் வந்து ரொமான்ஸாக வந்து அந்த கணவன் மனைவி எப்படி இருந்தாங்க, பிரிஞ்சு வந்தது எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படி இன்னும் வைக்கலை. இங்கே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடியை காட்டுகிற போதும் கூட அவன் உழைக்க தயாராக இல்லாமல் வந்து சரக்கை போட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறக்கூடிய ஒருத்தனாக இருக்கான். அவன் கல்யாணம் ஆன பின்னாடியும் கூட ஒரு குடும்ப பொறுப்புக்கான ஒரு ஆளாக மாறலை, சம்பாத்தியத்துக்குரியவனாக கூட மாறலை. அவன் ரொம்ப ஊதாரியாக இருக்கான். அவன் போட்ட நகையெல்லாம் விற்று தின்னுட்டான், மாமனார் கொடுத்த பைக்கை கூட விற்று குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஊதாரியாக அலைகிற ஒரு கேரக்டரை அவன் காட்டுறாங்க. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஊதாரினோ எல்லாருமே குடிகாரனோ அப்படி அதை எடுத்துக்கிடக்கூடாது. ஒருத்தன் உழைக்க தயாராக இருக்கான், இன்னொருத்தன் உழைப்பை வந்து மறுக்கக்கூடியவனாக இருக்கான், உழைப்பை ஒரு பொறுப்பற்றவனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு முரண் தான் அந்த கதைக்குள்ளே செஞ்சுருக்கிறாரே தவிர ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து வேலைக்கு போக விரும்பாதவங்க, உழைப்புக்கு தயாராக இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவன் ஒரு எலக்ட்ரிக் வேலைக்கு கூப்பிட்டப்ப அவன் உரிய நேரத்துக்கு போகாமல் அவன் வந்து 3 நாள் கழிச்சு போனப்போ அவன் ஏன் லேட்டாக வர்றாங்கிறதுக்கு காரணம் அவன் எங்கேயோ கிடா வெட்டினாங்க, போய் சாராயத்தை குடிச்சிட்டு போய் சாஞ்சிட்டான், போய் அவன் வந்து இதாகிட்டான், அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அது கதையிலே சொல்கிறாங்க, டைலாக்லேயே சொல்கிறாங்க. அப்போ மனைவி வந்து அவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தி அவனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறதும், அதுக்கு இடையில அவன் என்ன பண்ணுறான்னா அவன் நம்பிக்கையாக கொடுத்த ஒரு பணத்தை வந்து வீட்டில் வச்சுட்டு போன நேரத்தில் அவன் திரும்பி வரும்போது அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான். அந்த பணம் காணாமல் போகிற விஷயம் யார் கையில் மாட்டுது அப்படிங்கிறத கிளைமாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. இது முழுக்க வந்து என்னென்னா வட இந்திய தொழிலாளர்களுக்கு இங்கே வரும்போது இருக்கக்கூடிய நெருக்கடி, இங்கே இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மனிதாபிமானமாக, தமிழர்களை ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர்களாக காட்டும். ஏன்னா ஒரு இரவு முழுக்க வந்து அநாத பணமாக இருந்ததை மறுநாள் வந்து கதறி அழுகிற ஒரு காட்சியில் அந்த கதாநாயகி வந்து தம்பின்னு உருகிற நேரத்தில் அவங்க அப்பா வந்து ஏமா உன் மனசு கலங்கும் போது எனக்கு சங்கடமாக இருக்குமான்னு சொல்லி அந்த சொந்த வீட்டில் சாவு விழுந்தால் எப்படி வந்து அவங்க செய்வாங்களோ அந்த முறையில் செய்வாங்களோ அதற்கான எல்லாமே செஞ்சு மேலதாளத்தோட எல்லாமே அந்த சாவை வந்து அடக்கம் பண்ணுற வரைக்குமான பொறுப்பை வந்து அந்த கதாநாயகியோட அப்பா வந்து எடுத்துக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹியூமன் பீயிங்கோட தான் அவன் எடுத்திருக்காரு, நிகழ்ச்சியான தருணங்களோட தான் எடுத்திருக்கிறாரு. திடீர்னு வந்து ஒருத்தன் துபாயிலேருந்து வந்தாங்கிறது அல்ல. அது என்னன்னா நம்ம ஊருக்காரன் பிழைக்க போயிருக்கான், அவன் அங்கே அவனுக்கு இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா அவனும் அங்கே அனாதை தானே அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்கான அந்த வித்தியாசத்துக்காகத்தான் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு லோ பட்ஜெட் படத்தில் வந்து அப்படி தான் செய்ய முடியும். அவர் ஃப்ளைட்டில் வர்றாருன்னு காட்ட முடியாது, துபாயிலேருந்து வர்றாருன்னா ஏர்போர்ட்டை காட்ட முடியாது, அவங்களுக்கு இருக்க பட்ஜெட் பிரச்சனை இருக்கும். சார் ஏர்போர்ட்டை காட்டணும் அப்படியெல்லாம் இல்லை. இதில் வந்து என்னன்னா இப்போ இந்த மண் வந்து எல்லாருக்குமே சொந்தம், உழைக்கணும்னு வந்து வர்றவங்க எல்லாருக்குமே இந்த மண் சொந்தம் அப்படிங்கிறத படத்தில் காட்டுறாங்க. அதில் பூமிக்கு வந்து அத்தனை பேருமே பிழைக்க வந்தவங்க தாடான்னு சொல்கிறேன். அதுதான் சார், எல்லாருக்குமே சொந்தம், இங்கே இது ஏன் ஊர் அது ஓ ஊர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த ஆரம்பத்துலேருந்து அந்த ஹீரோ கேரக்டர், அதாவது அந்த குடிகாரனா சுற்றி அந்த கேரக்டரை வந்து ஆரம்பத்துலேருந்து டம்பாக தான் காட்டுவாங்க. இவனை வந்து ஒரு எதிரியாக தான், ஒரு இன்செக்யூரிட்டியில் ஒரு எதிரியாக காமிக்கிற மாதிரி தான் வந்து புரிதலே இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் திடீர்னு இவரை புரிய வைக்கிறதுக்குனே துபாயிலேருந்து ஒரு கேரக்டரை வச்சு அவர் அந்த ஒரு சீனில் இவர் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க. இல்லை அது அந்த கேரக்டர் புரியறதுக்காக இல்லை. இப்போ நம்ம நாட்டில் இப்போ என்ன பண்ணுறான்னா தமிழ் தேசியம்ங்கிற பேரில் வட மாநிலத்தில் வந்திருக்கிறவனை பூரா அடித்து விரட்டணும்டா அப்படிலாம் பேசுகிறாங்க சில பேர், அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறான். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எல்லா ஊருமே ஏன் ஊர் தான், எல்லா மனிதர்களுமே எனக்கு சொந்தக்காரன் மாதிரி தான்னு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனாருங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது ஐநா சபையினுடைய முகப்பில் எழுதி வச்சுருக்காங்க இன்றைக்கும். அந்த பண்பாட்டில் நம்ம இருக்கோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவனையெல்லாம் ஒரு எதிரியாக சித்தரிக்கிறது இருக்குல்ல, அதை ரொம்ப நுட்பமாக வந்து பாஸ்கர் சக்தி எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா எவ்வளோ இப்போ மார்வாடிகள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கெல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் யாருன்னு உனக்கு முகம் தெரியாது. இந்த வேலை செய்கிறவனை வந்து நீ விரோதியாக பார்க்குற பத்தியா, இங்கே வந்து வேலைக்காரனாக நிற்கிறவனை வந்து கூலிக்கு வேலை பார்க்குறவனை போய் நீ விரோதியாக பார்க்குற பத்தியா அப்படிங்கிற வித்தியாசத்தை அவர் காமிச்சிருக்காரு. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற பல பேர், உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அதை பேச மாட்டாங்க, போலி தமிழ் தேசியம் பேசுகிற பல பேர் என்ன பண்ணுவான்னா மார்வாடிகளை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டான், பெரும் முதலாளிகளை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டான். அவன் யாரை எதிர்த்து அரசியல் செய்வான்னா கூலி வேலை பார்க்குறவனை பார்த்து அரசியல் செய்வான். இதுதான் இந்த வித்தியாசத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறார். உழைக்கணும்னு வர்றவனுக்கும் இந்த ஊரையே வாங்குறதுக்காக வரக்கூடிய மார்வாடி பார்ப்பனிய பனியா கும்பல்கள் மாதிரி பெரிய கோஷ்டியாக வர்றவனுக்கும் வித்தியாசத்தை அதை நுட்பமாக சொல்லியிருக்கிறார். அது வந்து ஒரு அரசியல் புரிதலுக்கான ஒரு காட்சி அது. அதனால் ஒரு கதைக்குள்ளே 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை சார்ந்த கதைக்குள்ளே எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த படத்தில் காதல் காட்சி கிடையாது, ஆக்ஷன் சீன்ஸ் கிடையாது, வழக்கமான சினிமாவுக்கான எந்த ஃபார்மட்டுமே இதுக்குள்ளே கிடையாது.
இது ஒரு வாழ்வியல் சார்ந்த கதை. ஒருத்தனுடைய வாழ்க்கை இது. இந்த படத்தில் வர்ற எல்லா கதாபாத்திரங்களுமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல வேறு வேறு இடத்துல பார்த்த மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த தண்ணி அடிச்சுட்டு சீட்டு குடிச்சிட்டு ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான ஒரு ஹீரோ இருக்காங்க இல்லையா, படம் முழுக்க அப்படியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நான் நிறைய குடியாரங்கிட்ட எலக்ட்ரீஷியன் பேருக்கு தான் சொல்றேன். இல்லை, நான் நிறையா குடியாரங்கிட்ட பழகிருக்கேன், நிறையா பேரோட நண்பர்களாக இருந்திருக்கேன். அவன் யார் எல்லா டைமும் இதை செய்ய மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விரக்தியில் செய்வான். ஒரு 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 மாலை நேரத்தில் சில பேர் குடிப்பான். எல்லா நேரமுமே ஒருத்தர் வந்து அப்படியே தான் இருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி சில காட்சிகள். அது மாதிரி சின்ன சின்ன குறைகள் உண்டு. ஒரு படம் வந்து 100% எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா. அது வந்து அந்த படத்தில் நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த ஹீரோயின் கேரக்டரில் தம்பினால அந்த சீனில் வந்து அந்த ஹீரோ அந்த அந்த லேடியை செல்லம்மாங்கிற கேரக்டரில் நடித்தவங்களா இருக்கட்டும், அவங்களோட அப்பா வந்து பயங்கரமான ஹியூமனிட்டியின் அடிப்படையில் தான் வந்து தன் வீட்டு சாவு போல் வந்து அந்த விழா அந்த அந்த இதை வந்து எடுத்து நடத்துவாங்க. ஆனால் அதை வந்து போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. பெரும்பாலும் போஸ்டர் வந்து எதுக்கு ஒட்டுவாங்கன்னா, ஒரு தகவல் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு தொழிலாளி. ஸோ அந்த இடத்துல வந்து இவர் யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அனாதை பணமாக அப்படி கிடையாது. அவர் எல்லாரோடையும் பழகிருப்பாரு சக லேபர்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் முதல் நாள் ஃபுல்லாக வந்து யாருமே வராமல் தானே வரமாட்டாங்க. தகவல் போய் சேராது இல்லையா. போஸ்ட் ஓட்டுறதுங்கிறது நீங்கள் சொன்னது தான், கம்யூனிகேஷன் தான் அது. இப்போ பண்பாட்டு அசைவுகளில் கூட பரமசிவன் சொல்வார், ஏன் வந்து மரணம் இறுதி ஊர்வலம் போகிற இடங்களில் பூக்களை வந்து போகிற வழியிலேயே அப்படி போட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாலையாக கழட்டி பூவை தூவிட்டே போவாங்க. அது எதுக்குன்னா, கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில் வெளியூர்லேருந்து வருவான் சாவு செய்தி கேட்டு. அப்போ வந்து ஃபோன் கிடையாது இல்லையா, அலைபேசிலாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்து ஊருக்குள்ளே உள்ளே நுழையும் போது வாகன வசதியும் பெருசாக இருக்காது. ஏதோ மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டுலாம் வந்திருப்பான் அந்த காலத்தில். அப்படி உள்ளே வர்றவன் சைக்கிள் மிதிச்சு வருவான். சில பேர் உள்ளே வர்றவனுக்கு பாடி வந்து வீட்டில் இருக்கா இல்லை சுடுகாட்டுக்கு போயிடுச்சா அப்படின்னு தெரியாது இல்லையா. இந்த பூவை போட்டுக்கிட்டே போகும்போது பாடிக்கு புறப்பட்டுருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்கு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ செல்ஃபோன் வந்த முன்னாடி ஏன் பூ போடுறாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அது பழகிட்டாங்க சில விஷயத்த. ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம், தொடர்ந்து செஞ்சால் சுவாபம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ எல்லாருமே பழகிட்டான். ஒன்னொன்றுக்கும் வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது. இப்போ சாவு விழுந்த வீடுகளில் இளம் மனைவியாக இருக்கிறவ வந்து இளம் கணவனை வந்து பறி கொடுத்தவளாக இருக்கிறான்னா, அவள் ஒருவேளை வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பணத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சு ஒரு 3 பூ போடுவாங்க. அவள் 3 மாதமாக இருக்கா அல்லது ஒரு 5 மாதமாக இருக்கானா, ஒரு 5 பூவை மிதக்க விடுவாங்க தண்ணியில். எதுக்குன்னா, இந்த சாவு மூலமாக கணவனை பறி கொடுத்ததுக்கு பின்னாடி இவ எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு ஊரில் 4 பேர் பேசிடக்கூடாது, மனச்சங்கட்டத்துக்கு ஆளாகிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக உணர்த்துகிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம வாழ்வியலில் இருந்த ஒரு விஷயம் அது. அதனால் ஒரு சக மனிதனுடைய துயரத்தில் பங்கேற்பது அப்படிங்கன்னு சொல்லும்போது, ஒரு அயோத்தி படம் பார்த்தோம் நம்ம, சசிகுமார் நடித்த படம். ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு வட மாநிலத்திலேருந்து ஒருத்தனுடைய இறப்பை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அதை இது பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். அதை வந்து இந்த மண்ணிலேயே அதற்கான எல்லா சடங்குகளையும் செய்து முடித்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஆனால் இது என்னென்னா, ஒரு அயோத்தி அளவுக்கு இந்த படம் கொண்டாடப்படலை இது வரைக்கும். இந்த படம் அவ்வளவு டாக் உருவாக்கலை. இது வந்து ரைட்டர்ஸு, இந்த மாதிரி நல்ல சினிமா விரும்புகிறவங்க ஒரு சிலர் மட்டுமே இதை பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ யாராவது இப்போ அதில் சசிகுமார் இருந்ததுனால அயோத்தி கொஞ்சம் பேசப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு ஸ்டார் வேல்யூ இந்த படத்தில் புதுமுகங்களை வைத்து செய்யப்பட்ட ஒரு முயற்சி. ஆனால் கதை படமாக பார்க்குற போது ஒரு நல்ல படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படத்தை வந்து பாஸ்கர் சக்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயை வந்து இவர் முத்தையா அப்படின்ற கேரக்டர் வந்து எடுத்திருக்கோம். அவர் தான் அந்த குடிகார கேரக்டர் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஆள். ஸோ அவர் வந்து எடுத்திருப்பாரு. இவங்க வந்து செல்லம்மா கேரக்டர் வந்து கேட்பாங்க, நீங்கள் உண்மையாகவே எடுத்தீங்களான்னு, சாமி சத்தியமாக எடுக்கலான்னு சொல்லிடுவார். இவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு குழந்தைகள்லாம் பிடிக்கும். ஆமாம், அப்படி காமிச்சிருப்பாங்க. சத்தியம் வந்து குழந்தை மேலே சத்தியம், வயிற்றுல அடிச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பவும் வந்து ஒரு பொய் சொல்லிடுவார். அது வந்து என்ன சார் அர்த்தம்? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் வந்து அவ்வளோ அவரோட எமோஷனாக கனெக்ட் பண்ணி வச்ச விஷயத்த கடவுளுக்கும் கட்டுப்பட மாட்டான், பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசத்துக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான், யாருக்குமே அவன் உண்மையாக இருக்க மாட்டான். அப்படிங்கிற ஒருத்தன் அவன் மனைவி வந்து அவளுக்கு குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த சந்தோஷத்துலையும் இந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு வருவான். அதாவது அந்த இறந்து போன அந்த வடமாநில தொழிலாளருடைய குழந்தைய இவன் கையில் தூக்கிட்டே திரியும் போது அந்த குழந்தை மீதான இரக்கம் வந்து அவனுக்கு அதிகமாகிற போது அவனுக்கு மனசு இறங்குது. கடவுளுக்கு இறங்காத மனசு மனைவியுடைய அந்த அவள் ஒரு பக்கம் பாசமாக இருக்கிறத தான் அவன் டார்ச்சராக காட்டுறா. அவள் மீது இருக்கும் போது கூட அவனுக்கு அந்த மனசு இறங்காதப்ப ஒரு குழந்தை மீது அவனுக்கு வந்து ஒரு மனசு இறங்கிருச்சு அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா. அது ஒரு மனிதாபிமானம் தான். அதாவது கடவுளை விடவும் எனக்கு வந்து ஒரு குழந்தையின் மீதான இரக்கம் வந்து என்னை வந்து மனசை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான். அது ஒரு கிளாசிக் டச் தான்.
அது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கேரக்டர் ரொம்ப அழுத்தமானவன், திருட்டு பயில வந்து எதுக்குமே வந்து சாமி மேலே கூட சத்தியம் பண்ணுவாங்க சில பேர். அவனை பொறுத்தவரையில் அவன் மாட்டிக்கிற கூடாது, அவ்வளோதான். கடவுள் பேரில் சத்தியம் பண்ணுறான்னு சொன்னால் நான் திருடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருடிப்பான் அவன். அந்த மாதிரி மனிதர்களும் உண்டு. எல்லாருமே கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க. கடவுளுக்கு எல்லாரும் பயந்தாங்கன்னா இவ்வளோ பேர் பொய் சொல்ல மாட்டேன், இவ்வளோ பேர் மோசடி செய்ய மாட்டேன், இவ்வளோ அக்கிரமங்கள் நாட்டில் நடக்காது இல்லையா? கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவனு இருக்கான், நல்லவனு இருக்கான். அதான் விஷயம். இன்றைக்கு ரயில் படத்தை குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.